மக்கள் மன்றம் 2026 தேர்தலின் கதாநாயகன் எந்த தேர்தல் அறிக்கை? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வந்தாச்சு அப்படின்னாலே தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கைகள், இதை எல்லா கட்சிகளும் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அப்படிங்கிறத அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் வரிசையாக சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கான நிறைய வாக்குறுதிகள் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையின் ஒரு பகுதியாக. அடுத்து இளைஞர்களுக்கானதை நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஒரு முழுமையான தேர்தல் அறிக்கையோட வடிவம் இல்லைன்னாலும் கூட அவங்க எந்த டைரக்ஷனில் போகிறாங்க, எந்த ரூட்டில் போகிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த தேர்தல் அறிக்கைகளில் நம்ம 2006 சரியாக 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், திமுகவின் தேர்தல் அறிக்கை அந்த தேர்தலுடைய கதாநாயகன் அப்படின்னு திரு ப. சிதம்பரம் அவர்கள் வர்ணித்தார். ஏன் கதாநாயகனாக இருந்தது ஞாபகம் இருக்குல்ல? எல்லா வீட்டுக்கு வீடு கலர் டிவி கொடுப்போம் அப்படின்ற அந்த வாக்குறுதி அப்போ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்பட்டது. அப்போது அந்த தேர்தல் அறிக்கை தேர்தலையே மாற்றியது அப்படின்ற ஒரு பார்வை அப்போது எழுந்தது. அந்த மாதிரி இந்த முறை இந்த தேர்தலில் கதாநாயகனாக இருக்க போவது யாருடைய தேர்தல் அறிக்கை? அன்னைக்கு கலர் டிவினா இன்னைக்கு ஃப்ரிட்ஜு, வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜு கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக தேர்தல் அறிக்கையா? அவங்க ஃப்ரிட்ஜு மட்டும்தான் கொடுப்பாங்க, நாங்கள் 8000 ரூபாய்க்கு கூப்பனாக கொடுத்துட்றோம், நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், மிக்சி வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவின் தேர்தல் அறிக்கையா? இல்லை நாங்கள் இலவசங்களே தரமாட்டோம், நாங்கள் கல்வி, மருத்துவம், சுகாதாரம் தரோம், இல்லை நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை செய்கிறோம், ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையாக்குறோம் அப்படின்னு பல விஷயங்களை தொடர்ந்து அடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையா? நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். தாவேகாவினுடைய வாக்குறுதிகளில் பார்க்கும்போது தங்க மோதிரம், அண்ணன் சீர், தாய்மாமன் சீர், இப்போ இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் 4000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையா? எது இந்த தேர்தலில் கதாநாயகனாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இந்த தேர்தலின் கதாநாயகன் யாருடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுல பேச கஸ்தூரி அவர்களை முதலாவதாக அழைக்கிறேன். தந்தி டிவியின் மக்கள் மன்றத்தில் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் முக்கியமான ஒரு கேள்வியை எடுத்து வைத்திருக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எங்கள் கூட்டணி கட்சி தலைவர். திமுக வாக்குறுதிகளை மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணதும் அவருடைய ரியாக்ஷனே இப்போது துவக்கத்தில் அசோக வர்ஷினி சொன்னாங்க கதாநாயகன் யார் அப்படின்னு. அந்த கதாநாயகன் யார் என்பதை ரெஃபர் பண்ணி அவர் சொல்கிறாரு, திமுக அறிக்கை கதாநாயகன் கதாநாயகி எல்லாம் இல்லை, அது வெறும் வில்லன் காமெடியனாக தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஐயா 2021 ஒரு 505 வாக்குறுதிங்க கொடுத்தாங்க. அந்த 505 வாக்குறுதியில் 80% மேலே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நானும் பல மேடைகளில் கேட்டேன், இதோ இந்த மேடையில் கூட கேட்குறேன், தெளிவுபடுத்தட்டும். ஒரு 400 சில்லற வாக்குறுதிகள் எதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்கய்யா? திருப்பி விடியல் 404 மேடம். 404. அதாவது இங்கிலீஷில் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் தேடி அது கிடைக்காது, கடைசி வரைக்கும் கிடைக்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? 404 நாட் ஃபவுண்ட். இதுதான் நிலைமை. எப்போ நிறைவேற்றினீங்க சார்? இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு 6 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்களே, அதெல்லாம் அதில் எதாவது ஒன்றையாவது நிறைவேற்றணும்னு அவங்க தெருவில் போராடினாங்களே, அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனீங்களா? அன்னைக்கு நிறைவேற்றினீங்களா? தொழிற்சங்கங்கள் போராடினாங்களே, அதுக்கப்புறம் நிறைவேற்றினீங்களா? செவிலியர்கள் போராடினாங்களே, அதுக்கப்புறம் ஆமாம் ஒரு 500 ஆர்டர் போட்டாங்க செவிலியருக்கு அப்புறம். மாற்றுத்திறனாளிகள், மருத்துவர்கள், விவசாயிகள் எல்லாருக்குமே போராடி அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும், இல்லைன்னா இங்கே யாருக்குமே பாலோ இல்லை தேனோ இந்த அரசில் ஓடாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறீங்களே. எடப்பாடி ஐயா அவர்கள் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டாராம். ஃப்ரிட்ஜ் என்ன, ஏசி கூட வாங்கிக்கோங்க. எதில்? 8000 ரூபாயில். எப்படி
8,000 ரூபாயில் அவங்க சொல்கிற கடையில் அவங்க சொல்கிற ஒரு பிராண்டில் நீங்கள் ஏசியை கண்டுபிடிச்சி வாங்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளானில் போட வேண்டிய வாக்குறுதியை எடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம் வாக்குறுதியில் போட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை 3 நிமிஷத்தில் நம்மளால் கலாச்சி முடிக்க முடியாது. இருந்தாலும் அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற தைரியத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி மேடம் கஸ்தூரி அவர்களே. அடுத்ததாக இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேச டாக்டர் ஷர்மிளா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அக்கா கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. குறைஞ்சபட்ச நேர்மையாவது திமுக கிட்ட இருந்தது. 505 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம், அதில் 404 நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 64 வாக்குறுதிகளை வந்து இன்னும் எங்களால் எடுத்துக்க முடியல, அதற்கான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 37 வாக்குறுதிகள் இன்னும் ஒன்றிய அரசுகிட்டேருந்து எங்களுக்கு அப்ரூவல் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 வாக்குறுதிகள், அதாவது கிட்டத்தட்ட 3% கம்மியான வாக்குறுதிகள் இப்போதைக்கு இதை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறனால கைவிட்டுட்டோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி கஸ்தூரி அவர்களுக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு, கஸ்தூரிக்கு மட்டும் 404 எரர் நாட் ஃபவுண்டுன்னு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி முதல்ல ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்னு வரும்பொழுது இது என்னமோ ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து மக்களுக்கு எது நல்லா இருக்கும், மக்களை எது நம்மளால் கவர முடியும் அப்படின்னு நினச்சி அப்படியே அள்ளி போட்டு செய்யக்கூடிய ஒரு உப்மா அறிக்கையெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே உழைச்சி ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோட ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு டாக்குமெண்ட். கொஞ்ச நாள் முன்னால் விஷன் 2030 அப்படின்னு திமுக தரப்புலேருந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷன் 2030ல் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் எப்படி வந்து உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் ஒரு ஃபீட்பேக் எடுத்து இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக கூட்டணி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நிறைவேற்றிருக்கிறாங்க, அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு, அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு, இதை இன்னும் விரிவுபடுத்தலாமா, இல்லை இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரலாமா, எவ்வளவோ மக்கள்கிட்ட போய் கேட்டு மக்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கி அவுட்கம்ஸை ஜட்ஜ் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி ஒரு விரிவான ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8,000 ரூபாய் கூப்பன் மக்கள் கேட்டாங்க. 8,000 ரூபாய் எல்லாமே நீங்க வந்து எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த தேர்தல் அறிக்கை நீங்க அப்படி எல்லாமே மக்கள் கேட்டது இல்ல, சிலது நம்மளா கொடுக்கிறது. சிலது ஆமா ஆப்வியஸ்லிங்க, ஒரு எதிர்க்கட்சி ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்றதுல வந்து தவறு கிடையாது. பட் ஆனா அந்த 8,000 ரூபாய் கூப்பன்லயும் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் தேவைப்படும்னு சொல்ல முடியாது, வேற ஏதாவது தேவைப்பட்ட குடும்பங்கள் இருக்கலாம். அப்போ நீங்க ஒரு சாதாரண ஒரு நேத்து முதல்வர் சொன்னாரு, ஒரு சாதாரண புடவை ரவிக்க வாங்கணும்னு கடைக்கு போனாலே ஒரு 10,000 புடவையை பார்த்து தேடி பார்த்து நமக்கு பிடிச்சதை தானே நம்ம வாங்குறோம். அப்படி இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கேஷ் அவங்க கிட்ட கொடுத்து அந்த சாய்ஸையும் ஃபிளெக்சிபிலிட்டியும் அவங்க கிட்ட கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளை அவங்க வாங்கிட்டு போறாங்க. ஆனால் ஒரு தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன, நமக்கு தேவையான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு வாக்காளரும் அந்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் உங்கள் தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம் ஷர்மிளா அவர்களே. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அனந்த் அஜித் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். ஒரு ஜோக் ஒன்று வரும் ஒரு படத்தில். கடவுள் வந்து ஒருத்தர் டக்குன்னு வந்து நிற்பார், பக்தா உனக்கு என்ன வர வேணும் கேள். இந்த பக்தன் கேட்பான், எனக்கு என்ன வர வேணும்னே தெரியலையே, நீ நயா சாமி அப்படின்வான். அந்த இடத்துல அந்த கடவுளே வந்து ஓரமாக போயிடுவார். அது ஒரு படத்தில் அந்த காமெடி. அதுபோல் 5 வருஷம் ஆண்டுட்டு இப்போ தான் நம்ம முதல்வர் கேட்குறாரு, பக்தா உனக்கு என்ன வரம் வேண்டும், உன் கனவு என்ன அப்படின்னு. ஐயா இப்போ தான் நீங்கள் இதையே கேட்குறீங்களா, எப்போயா நிறைவேற்ற போகிறீங்க, இன்னும் 20 நாள் இருக்கு. இன்னொரு காமெடி ஒன்று இருக்குது, இந்த மேனிஃபெஸ்டோ இருக்குது பார்த்து ஒரு படத்தில் சொல்லுவார், ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவங்ககிட்ட அனுதாபம் தேடக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அது மாதிரி ஒரு இடத்துல ஓட்டு வாங்கணும்னா நம்ம இப்படி செய்வோம் இதை செய்வோம் அதெல்லாம் இல்லை, அவன் ஆசையை தூண்டுறோம். இவன் வந்தால் நமக்கு ஃப்ரிட்ஜு, இவன் வந்தால் ஃப்ரிட்ஜு டபுள் டோராக கூட வாங்கிக்கலான்னு ஒருத்தன் ஆசையை தூண்டிட்டிங்கன்னா அவன் ஓட்டு போடுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மேனிஃபெஸ்டோலாம் வந்து நான் என்னோட பார்வையில் கொஞ்சம் முன்னாடி போன எலெக்ஷனுடைய கிமிக்ஸ் தான். இந்த மேனிஃபெஸ்டோன்றது இவங்க சொல்கிறாங்களே செய்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. சொன்னதில் வந்து 505 சொல்லி 404 தான் நிறைவேற்ற முடிஞ்சது, அதுவே பெரிய விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொன்னார்னா 505 வாக்குறுதி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 பத்தி எடுத்து அதில் எழுதினார், தமிழகத்தில் இப்போவே 4.5 லட்சம் கோடி கடன், இவ்வளோ திட்டம் கொடுத்துருக்கேப்பா நீ எப்படி நிறைவேற்றுவேன்னு கேட்காதீங்க. நம்ம வந்து நிதி மேலாண்மையை சரியாக கையாண்டோம்னா இந்த எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி
யார் கையும் எதிர்பார்க்காம எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி நம்ம கடனையும் அடைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வாக்குறுதி கொடுத்தார். எல்லா வாக்குறுதியும் பெருசாக இருக்கும் ஒரு பத்தி. ஆனால் 5 வருஷத்தில் 6 லட்சம் கோடி கடன். அதில் 40% கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போல, மீதி மொத்தமும் கடனுக்கு வட்டி கட்டுது, வேலைக்கு வேறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. இந்த நிலைமையிலையும் இன்னும் நிறைய பேருக்கு பென்ஷன் போல, நிறைய பேருக்கு சம்பளம் போல, எல்லா போராட்டமும் நடக்குது. அங்கே கூட முதல்வர் போல. நீங்க கடனெல்லாம் குறைச்சு தங்க மோதிரமும் கொடுப்பீங்க. ஆமாம், நாங்கள் தான் சொல்லிட்டோமே. அதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் சொன்னோம். இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க, நிதி ஆதாரம் எங்கேருந்து வரும்னு கேட்டீங்க. அது சொன்ன ஒரே ஆள் தாவேக்கா மட்டும்தான். 30% கமிஷன் அடிக்கிறாங்க சார். அந்த கமிஷனை தூக்கி ஓரமாக வச்சாலே இந்த மாதிரி 300 திட்டம் பண்ணலான்னு சொன்னாங்க. நாங்கள் மோதிரம் கொடுக்குறோம், தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம். அது எதுக்கு கொடுக்குறோம் நீங்கள் பார்க்கணும். அதை நான் 2வது ரவுண்டில் வரேன், அப்புறம் நீங்கள் பெல் அடிச்சுப்பீங்க. அதாவது ஒரு மேனிஃபெஸ்டோனா பார்த்தீங்களா, சொன்னோன்னு நினைக்கிறீங்க. நாங்கள் மேனிஃபெஸ்டோ வாக்குறுதி கொடுக்கல. தாவேக்கா கொடுப்பது அஷூரன்ஸ், உங்கள் அண்ணனின் கேரண்டி. இதை செய்வோம், இதை தம்பி தங்கச்சிகளுக்கு செய்வோம், இதை பெண்களுக்கு செய்வோம், இதை விவசாயிகளுக்கு செய்வோம்னா அது அஷூரன்ஸ். மோடிக்கு கேரண்டி மாதிரி. அவர் சொன்னது நமக்கு தெரியாதுங்க, அக்காவை கேளுங்க. அது போல் நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு கேரண்டி இருக்குது. அது நடக்கலைன்னா நீங்கள் எங்கே கேளுங்க. அது நடக்கலைன்னா அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு கூட கேட்பான்னு தெரியாது. அது நடக்கும்ன்றதான் அஷூரன்ஸ். அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது, களத்தில் இருக்கக்கூடிய தேவை எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை மாற்றுன்றதை 2வது வாய்ப்பில் சொல்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சகோதரர் அனந்த் அஜித் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் கார்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது வாக்கு செலுத்துறது தான். ஏன்னா அனில் அம்பானிக்கும் ஒரு வாக்கு தான், அடித்தட்டு உழைக்கும் மகனுக்கு ஒரு வாக்கு தான், பிரதமருக்கு ஒரு வாக்கு தான், பிச்சைக்காரருக்கு ஒரு வாக்கு தான். அந்த வாக்கை குறி வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் முழுக்க இயங்குது. இதில் இந்த அமைப்பு முறை எப்படி இருக்குன்னா, கடையில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் வாங்குறப்ப அந்த பொருளுக்கான பொருள் உறுதிப்பாடு தர்றாங்க. இல்லைன்னா அந்த பொருளை நான் பழுது பார்த்து தர்றேன் அப்படின்னு பழுது பார்க்குற உறுதி தர்றாங்க. 6 மாத காலம் அந்த பொருளுக்கான தரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உறுதியை தர்றாங்க. ஆனால் ஆளக்கூடிய இந்த கட்சிகளுக்கு, இந்த ஆட்சிகளுக்கு ஒரு 6 மாத காலம், ஒரு 3 மாத காலம், ஒரு ஓராண்டு காலம் இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்பதற்கான எந்த உறுதிப்பாடும் இல்லை. இதில் அந்த பக்கம் நாங்கள் 1000 ரூபா தர்றோம், அடுத்த முறை வந்தால் 2000 ரூபாய் தருவோம். அந்த பக்கம் 2000னா நாங்கள் 2000 தருவோம், நாங்கள் 2500 தருவோம் அப்படின்னு இந்த பக்கம். ஒரு பக்கம் ஐயா நாங்கள் குளிர்சாதன பெட்டி தருவோம், நாங்கள் வந்தோம்னா குளிர்சாதன பெட்டி மட்டும் இல்லை, நீங்கள் துணி துவைக்கிற எந்திரமும் வாங்கிக்கலாம், 8000 ரூபாய்க்கு நாங்கள் கூப்பன் தருவோம் அப்படின்னு. இதெல்லாம் மக்கள் கேட்டு போராடினாங்களா? தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கேட்டு பெண்கள் போராடினாங்க. எந்த பெண்கள் இந்த பொருட்களை கேட்டு போராடினாங்க? அப்பயே இந்த பொருட்களை தருவதாக அரசு சொல்லுது. காரணம் முழுக்க வாக்கு அரசியல். இப்போ திமுக அதிமுக இலவசம் தரன்னு சொல்லுது இல்லை. நான் எளிமையாக கேள்விப்படுறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், அந்த அரசு அலுவலகங்களில் பிறப்பு சான்று, இறப்பு சான்று, வருமான சான்று, சாதி சான்று, கல்வி சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காம இலவசமாக வாங்க முடியுமா? எனக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குன்னா நான் அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கிறேன்னா அரசு வேலைக்கு காசு கொடுக்காம இலவசமாக போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ இலவசமாக போக வேண்டிய இடத்துல எல்லாம் காசை பிடிக்கிற இவங்க எனக்கான வேலை வாய்ப்பை கொடுத்தா, எனக்கான கல்வி வாய்ப்பை கொடுத்தா, எனக்கான அடிப்படையான தேவைகளை உத்தரவாதப்படுத்தினா நான் பொருளீட்டி வாங்கிக் கொள்வேன். நான் பொருளீட்டி என் உழைப்பில் வாங்குறது தான் தன்மானம், அதான் மனநிறைவு. ஆனால் அரசுகிட்ட கையேந்திருப்பது எனக்கான அவமானம். அப்போ தன்மானத்துக்கு இயக்கம் கண்டோம், நாங்கள் தான் சுயமரியாதையை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் இந்த தமிழர்களின் தன்மானத்தை சீர்குலைக்குது. அதற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி அந்த வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஆட்சியின் செயல்பாட்டு வரை வைக்கிறோம். அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை அமல்படுத்துகிறப்ப, செயலாக்க செய்கிறப்ப இந்த பூமி ஒரு சொர்க்கமாக மாறும். இந்த தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு அதை அமலாக்கம் செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் கார்த்தி அவர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அடுத்ததாக நிர்மலா பெரியசாமி அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். எந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகன்? கதாநாயகன்னா யாருங்க? தன்னை நம்பியவர்களை தான் என்ன சொன்னோமோ அதை செய்பவன், நம்பியவர்களை காப்பவன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுபவன், அவங்க தானே கதாநாயகன். தாவைக்கால தம்பி விஜய் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? முதல்ல எடுத்த உடனே போதை மருந்து இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம் சொல்றாங்க. அவர்களுடைய
ஒரு வேட்பாளர் 10 நாளைக்கு முன்னாடி கஞ்சா கடத்தல்ல சிக்கி ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல வெளியில வந்தவர். இன்னொரு வேட்பாளர் பாலியல் குற்றவாளியாக அறியப்பட்டு அவரும் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு வெளியில் வந்தவர். இப்படி ஒரு நிலையில் தம்பி விஜய் இந்த போதை மருந்து இல்லை, அதை ஒன்றை மட்டும் என்னால் தாங்கவே முடியல, அதை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு போதையை பற்றியோ போதை மருந்துகளை பற்றியோ பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அது சொல்லாதீங்க. அடுத்து அண்ணன் நாம் தமிழர்ல அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் சீமானின் தம்பிகள் தங்கைகள் அருமையாக தமிழ் பேசக்கூடியவர்கள், தன்னுடைய ஏற்றுக்கொண்ட தலைவரை தாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை விடாப்பிடியாக மாறாமல் இருந்து இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சீரியஸாக காமெடி செய்கிறார். 5 மாநிலத்தில் 5 தலைநகரங்களை கொண்டு வருவாராம். அவர் சொல்கிறார் 5 தலைநகரங்கள் கொண்டு வருவோம். இப்படி இதற்கு ஆடு மாடி கோழிகளை பற்றி எல்லாம் பேசுவார். அதெல்லாம் பார்த்தா நம்ம கிராமத்துல நல்லா பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் அவை ஏதாவது கதைக்குதவுமா என்று பார்க்கணும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது எங்களுடைய காப்பி. எப்பொழுதுமே ஸ்டிக்கர் அரசியல் செய்யக்கூடிய, கடந்த 5 ஆண்டுகளாக மும்முரமாக ஸ்டிக்கர் அரசியல் செய்து அதிமுகவின் திட்டங்களுக்கெல்லாம் தாங்கள் திறப்பு விழா செய்து ஒரு பெயரை ஒட்டிக்கொள்கிற, தாங்கள் பெயரை பெற்றுக்கொள்ள முனைகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தேர்தல் ஒரு ஆட்சி தேர்தல் அறிக்கையிலும் பிரதிபலித்திருக்கிறது. அதைத்தான் நம்ம சொல்லணும். இன்னும் நிறைய இனிமே என்னங்கிறத அதுக்கப்புறம் வந்து சொல்லணும். நன்றி நிர்மலா பெரியசாமி அவர்களே. திரு சரவணன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்போடு பேச அழைக்கின்றேன். ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களாம்ல அவங்க அறிக்கை. சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். என்ன சொல்லும்? இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லும். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை எப்படி கொண்டு செல்ல போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த விஷன் டாக்குமெண்ட் தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பவர் ராக் ஸ்டார் சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்ம தேர்தல் வாக்குறுதிக்கு நம்ம இதில் முக்கியமான ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பேச வேண்டாம். அவங்களே பாவம் நமக்கு எல்லா வகையான அட்வர்டைஸ்மெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 8000 ரூபாய் கூப்பன். சரி, எப்படிங்க நீங்கள் ஃப்ரிட்ஜை பார்த்த உடனே நீங்கள் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டீங்க? இல்லை, எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அளிக்க வேண்டும் என்று திமுக ஒரு குழுவை போட்டு 3 மாதங்களுக்கு மேலாக அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சென்று யாருக்கு என்ன குறை இருக்கிறது, எந்த விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு டெசிஷனை எடுத்து அப்படி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி வந்திருக்கக்கூடிய விஷன் டாக்குமெண்ட் இது. இப்படி யாராவது செய்திருக்கிறார்களா? இல்ல, அந்த 8000 ரூபாய் கூப்பனை எந்த ஊர்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அது எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்து கேட்கக்கூடிய குரல். யா, இப்போ அதிமுக வாக்குறுதி கொடுத்துச்சுங்க, கட் காப்பி பேஸ்ட்டுங்கன்னாங்க. ஏன் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, எப்படி அதை நம்ம விமர்சிப்பதுனே நமக்கு தெரியல. ஒரு 2 வாக்குறுதிகளை பற்றி மட்டும் பேசுகிறேன். காவலர்களுக்கு வாரத்தில் 1 நாள் விடுமுறை கொடுப்பாங்களாம். ஐயா, அதுக்கு ஜீவோ போட்டு 5 வருஷம் ஆச்சு. அதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு அவமானம் தேவையா உங்களுக்கு? கோயம்புத்தூரில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவாங்களாம். ஏற்கனவே கட்டியாச்சுங்க, அடிக்கல் விழா நாட்டியாச்சு. இப்படியா அசிறுத்தையாக இருப்பாங்க? இது எதை காட்டுகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களின் மீது இவர்களுக்கு அக்கறையே கிடையாது. எதையாவது ஒன்று தூக்கி போட்டுட்டு போவோம், ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு ஒரே கவலை தான், ஒரே கவலை, பாஜகவோடு கூட்டணியில் இருக்கணும். பாஜக கூட்டணியில் சேர்ந்த பிறகு அமலாக்கத்துறை நம்மக்கிட்ட வராது, வேற எதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. திரு ஜெயக்குமார் அவர்கள் மறந்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேஸ்ட் லக்கேஜுங்க, பிஜேபி வேஸ்ட் லக்கேஜ். நான் சொல்லலைங்க, அண்ணன் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. நான் ராயபுரத்து கிங்குங்க, ஜெயிக்க முடியுமா, தோக்கற வேண்டிய ஆளானா அப்படின்னு பேசுனது யாரு? இப்போ 5 வருஷத்தில் என்ன மாறிடுச்சு? இப்போ என்ன பாஜக என்ன அப்படியே புது பெயிண்ட் அடிச்சிட்டாங்களா? இல்லை அந்த வேஸ்ட் லக்கேஜ் வந்து இப்போ என்ன லக்கேஜாக மாறிடுச்சு?
அதுக்கு விளக்கம் கொடுப்பார்களா அப்படின்ற அந்த கேள்விதான் நம் முன்னாலே வந்து நிற்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. மீண்டும் வருகிறேன். இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் செய்வோம். நன்றி திரு சரவணன் அவர்களே. கலகலப்பாகவே முதல் சுற்று நிறைவடைஞ்சிருக்கு. நிறைய நோட்ஸ் எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது சுற்று இன்னும் பட்டாசாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். முதல்ல கஸ்தூரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 5 வருஷத்துல என்ன மாறிடுச்சு? உண்மைதான், பாராளுமன்ற தேர்தலில் அந்த நேரத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுகவும் பாஜகவும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சித்து கொண்டது உண்மைதான். அதில் வந்து எந்த ஒரு நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் அப்படி விமர்சித்ததுலையுமே நாங்கள் அந்த திராவிட மாடல் விமர்சனத்துக்கு போகலைல்ல. அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் தோல்வியை ஒப்புத்துக்கிறோம்ல. வைகோ அவர்கள் திமுகவையும் திமுக தலைமையும் விமர்சித்தது போல, விஜயகாந்த் அவர்களை வடிவேலுவெல்லாம் விமர்சித்தது போல, இன்னும் எத்தனையோ விஷயங்களில் திராவிட மாடல் விமர்சனங்களை நாங்கள் வைக்கவில்லை. கருத்துப்பூர்வமான விமர்சனங்களை மட்டுமே அதிமுகவும் பாஜகவும் எடுத்து வைத்தது. 5 வருஷத்துல என்ன மாறிச்சுன்னு கேட்டாரு சரவணன் அவர்கள். ஐயா, 5 வருஷத்துல அம்மாவுடைய ஆட்சியில் இருந்த பெண்களுக்கான பாதுகாப்பு விகிதம் மாறி போச்சு. இதுக்கு நீங்க கை தட்டலாம். பெண்ணா இருந்து நீங்க தட்டலாம், வேற கட்சியா இருந்தாலும் நீங்க தட்டலாம். ஏன்னா அதான் உண்மை. இன்னைக்கு அம்மானு பார்க்க மாட்டேங்கிறான், அக்கானு பார்க்க மாட்டேங்கிறான். ஊருக்கு ஊர், மூளைக்கு மூளை, சந்துக்கு சந்து கஞ்சா விற்பனை வளர்ந்துருச்சு. சயின்டிஃபிக்கா அக்கா சொன்னாங்க, சயின்டிஃபிக்காக ஃபீட்பேக் எடுத்து நாங்கள் வந்து இந்த 5 வருஷத்தில் எங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் செம்மைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சயின்டிஃபிக்னா, எனக்கு என்னன்னா ஒரே கேள்வி தான் இருக்குது. இந்த சயின்டிஃபிக்கை நீங்கள் டாஸ்மாக் உள்ளே கேட்டிங்களா, டாஸ்மாக்கு வெளியே கேட்டிங்களா? கஞ்சா அடிப்பதற்கு முன்னாடி கேட்டிங்களா இல்லை பின்னாடி கேட்டிங்களா? பள்ளிக்கு போன சிறுமி வந்தப்புறம் கேட்டிங்களா இல்லை கண்ட துண்டமாக விசிறி எரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டிங்களாங்க? ஆவுன்னா பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். அது வந்து சக்ஸஸ் ஃபார்முலா. அவங்க தரப்புல வந்து சினிமாலாம் நிறைய எடுக்கிறாங்க, விநியோகிக்கிறாங்கங்கிறதுனால சினிமாவில் எப்படின்னா, ஒரு பாகுபலி ஓடிடுச்சுன்னு வைங்களேன். பாகுபலி ஓடிடுச்சுன்னா அதில் வந்து அத்தனை விஷயங்கள் இருக்குது. அதில் கதை அம்சம் இருக்குது, ஆக்கம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்தது வர்றவன் என்ன நினைப்பான், 100 கோடி செலவு பண்ணாங்கப்பா, 1000 கோடி வாங்க இது கலெக்ஷனுப்பா, இனிமேல் 100 கோடி செலவு பண்ணுற படமெல்லாம் ஓடுதுன்னா இல்லை. சக்ஸஸ் ஃபார்முலாங்கிறது சக்ஸஸ் ஆனவர்களுக்கு ஃபார்முலா. பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு மக்களை ஒரு முறை ஏமாற்ற முடியும். இந்த 5 வருஷத்துல என்ன மாறிடுச்சுன்னு கேட்டீங்களே, இந்த 5 வருஷத்துல பாஜக மேல் இருந்த மரியாதை வளர்ந்திருக்கிறது. திமுக சொல்வதின், ஸ்டிக்கர் ஒட்டுவதின், பொய் சொல்வதின் முகச்சாயம் வெளுத்துருச்சு. பாஜக மேல இருந்த அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இனி யாரும் வாங்கல. பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும் சொன்னாங்க. 4 பேர் உள்ள வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் உள்ள வரப்போறாங்க. ஏன்னா மக்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, சரக்க ஒழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க. நீங்க செய்யறேன்னு சொன்னதெல்லாம் செஞ்சிருதா? ஏங்க நாங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து உங்களை தயவு செஞ்சு வெளியே எடுக்கணும். அந்த ஒரே பாயிண்ட் அஜெண்டா தாங்க. மற்ற எல்லா அஜெண்டாவும் அப்புறம். ஃபர்ஸ்ட் திமுகவை அகற்றிட்டா அதுக்கப்புறம் மற்ற எல்லா அஜெண்டாவும் பார்க்கலாம் அப்படின்னு எங்களுடைய கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் சேர்ந்ததுக்கு காரணம் அது தேசிய ஜனநாயக கூட்டணி. ஜனநாயகம் என்றால் மக்கள் தீர்ப்பை, மகேசன் தீர்ப்பு. மக்களுக்கு எது தேவையோ அதுதான் வேணும். விவசாயிகளுக்கு அது பண்ற இது பண்ற அப்படின்னா 5 வருஷம் முன்னாடி நீங்க 8 வாக்குறுதி கொடுத்தீங்க. என்ன பண்ணீங்க? விவசாயிகளுடைய நிலமெல்லாம் அந்த நெல்லெல்லாம் கடைசியில பச்சை பூத்து போச்சே, அதுக்கு கோடவுனை கட்டிட்டு, அந்த கோடவுன் கட்டினேன்னு சொன்னீங்களே, அந்த கோடவுனில் நெல்லை வைக்க இடம் இல்லையே. அது போல எவ்வளோ நீட்டுக்கு சொன்னீங்கல்ல, நாங்கள் வந்து முதல் கையெழுத்துலேயே எழுத்துருவோம் சொன்னீங்களா? உங்களுடைய முதல் வாக்குறுதி அதானே? அந்த ஜெராக்ஸ் காப்பியில் பாருங்க, முதல் வாக்குறுதி அதானே? அடுத்த வருஷத்துக்கு, இந்த அடுத்த டேர்முக்கும் அதே தான் முதல் வாக்குறுதி. நீட்டு ரகசியத்தை நாங்கள் ரகசியமாகவே வச்சுப்போம் அப்படின்னு உதயநிதி இன்னும் ஒரு 10 இடத்துல போய் அந்த ரகசியம் தெரியும்னு சொல்லுவார். யாரும் அடித்தா கூட அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டார். நான் ஏன் கேட்குறேன், நீட்டுங்கிறத மத்திய அரசு கூட இல்லைங்க, கோர்ட்டு தீர்ப்புங்க. கோர்ட்டு தீர்ப்பு அதை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு
ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் மிக அழகான சாதுரியமான ஒரு விஷயம் பண்ணாரு. நம்முடைய அரசு பள்ளியில் படித்த மாணாக்கர்களுக்கு 7.5% அதில் வந்து தனி இடஒதுக்கீடு கொடுத்தாருங்க. அதுதாங்க அதில் வந்து நீங்கள் பண்ண முடியும். கோர்ட்டில் இருக்கிற தீர்ப்பையெல்லாம் நீங்கள் வந்து ஐ வாண்ட் அலவ்னு சொல்கிறதுக்கு என்ன திருப்பரங்குன்றம் நினச்சிங்களா? நீங்கள் திருப்பரங்குன்றத்திலையும் உங்களுக்கான தண்டனை வந்து சேரும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும். நாங்கள் அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், அதை கொண்டு வந்து விளக்கெல்லாம் எரிய வச்சோம். நீங்கள் என்ன மாதம் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு, மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லு டாரிஃப் நாங்கள் வந்து கட்டினா போதும்னு சொன்னாங்களா? சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? டான்ஜெட்கோல உங்கள் சயின்டிஃபிக் ஷர்மிளா அக்கா சயின்டிஃபிக் டீம், எக்கனாமிக் அட்வைசரி டீம் சொல்லியிருக்கு, டான்ஜெட்கோ கடனை அடைங்க, டான்ஜெட்கோல மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அறநிலையத்துறையிலேருந்து கடன் வாங்கி கொடுத்து கணக்கை சமன்படுத்தி இன்னைக்கு வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்குறாங்களே. மாதம் இப்போ 8000 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்களே, அந்த கூப்பனில் வந்து நான் ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி எல்லாம் உங்கள் விருப்பப்பட்டபடி வாங்கலாம், அதுதானே பெண்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டாங்களே. எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் கட்டுவீங்களா மேடம்? ஃப்ரிட்ஜுக்கு யார் கட்டுவாங்க? இலவசங்களுக்கு நான் எப்பொழுதுமே எனக்கு ஏற்பு இல்லை மேடம், அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஃப்ரிட்ஜை யாரு கட்டுவாங்கன்னு நீங்கள் அவங்கள கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. பாஜக அந்த இதை சொல்லலை, பாஜக வந்து அப்படி சொல்லலை. பாஜக அவர்கள் கொடுத்த இடத்தில் கூட, பீகாரில் 10,000 கொடுத்த இடத்தில் கூட அவர்கள் கொடுத்தது இலவசம் அல்ல, அது முதலீட்டு கடன். இது முதலீட்டு கடன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்று இருந்தாலும் திமுக என்ற தீய சக்தியின் பொய்களை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். 5 வருடங்களுக்கு மேல் என்றுமே திமுக மறுபடி அரியணை ஏறியதில்லை. அந்த வரலாற்றை இந்த வருடம் அவர்கள் படைக்கப் போவதும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி மேடம் கஸ்தூரி அவர்களே. அடுத்ததாக டாக்டர் ஷர்மிளா அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அக்கா பேசிட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா, நேத்து வரைக்கும் எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்க. வைகோ பேசினார், இவர் பேசினார். அண்ணாமலை எடப்பாடியை பத்தி போன மாசம் வரைக்கும் என்னங்க பேசிட்டு இருந்தாரு? டிடிவி தினகரன் என்ன தெரியுமா, எடப்பாடி முதல்வர்னா அதுக்கு நான் தூக்கல தொங்கலான்னு பேசினார். அன்புமணி பேசினதெல்லாம் நம்ம இங்க சொல்ல முடியாது, சபை நாகரிகம் கருதி நான் சொல்ல மாட்டேங்கிறேன். அந்த அளவுக்கு கேவலமா கழுவி ஊத்திட்டு இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகளை பத்தி இப்படி விமர்சனம் வைக்கிறீங்களே, கொஞ்சமாவது கடந்து வந்த பாதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் நீட்டை பத்தி சொல்றாங்க. நீட்டுக்கு வந்து திமுக வந்து வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, மாநிலத்துக்கு விலக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான முயற்சியை திமுக எடுத்துதா இல்லையா? சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஒரு ஏகே ராஜன் தலைமையில ஒரு கமிட்டி போட்டு நீட்டு நமக்கு தேவையில்லாத ஆணின்னு சட்டமன்றத்துல நிறைவேற்றுறாங்க ஒரு தீர்மானத்தை. அந்த தீர்மானத்துக்கு அதிமுக உட்பட எல்லாரும் போட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கு 4 எம்எல்ஏக்களை தவிர, பாஜகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்களை தவிர மற்ற எல்லாரும் கொடுத்தாங்க. அது கவர்னருக்கு போச்சு. அவர் ரொம்ப நாளா உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு அதை வந்து திருப்பி அனுப்புறாரு. இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரப்போயே ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தா ஆளுநர் என்ன பண்றாரு, நைஸா வந்து குடியரசுத் தலைவருக்கு தள்ளி விடுறாரு. அந்த அம்மா நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு ரிட்டர்ன் கொடுக்குது. இப்போ பிரச்சனை யார்கிட்ட? நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி அதற்கான முயற்சி எடுத்த திமுக மீது தவறா, இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, நீ என்னதான் பிடிவாதம் பிடிச்சாலும் நான் ஒன்றிய அரசுல இருக்கேன், நான் நினைச்சதை தான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீட்டுக்கு விலக்கா கொடுக்காத பாஜக மீது தவறா, இல்ல அதுக்கு சப்போர்ட் பண்ண அதிமுக மீது தவறா? யோசிச்சு பாருங்க. பாஜக ஆட்சி இருக்குன்னு தெரிஞ்சுதானே வாக்குறுதி கொடுத்தீங்க? தெரிஞ்சுதாங்க வாக்குறுதி கொடுக்குறோம். ஒரு ஜனநாயகமா ஒரு அரசு வந்து எல்லாத்தையும் அணுகணும், தெரிஞ்சுதான் வாக்குறுதி கொடுக்குறோம். 2024 தேர்தலையும் அதைத்தான் சொன்னோம். மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா கண்டிப்பா இதுக்கு நீட்டு விலக்கு நாங்க கொடுப்போம்னு முதல்வர் மட்டும் சொல்ல, ராகுல் காந்தியை சேர்ந்து சொன்னாரு. நிதி மேலாண்மை தெரியல அண்ணன் அனந்தஜித் பேசினார். நீங்க முதல்ல தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தீங்களா சார்? தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று, அதுக்கு கமிட்டியெல்லாம் போட்டாங்க தெரியுமா, குழுவெல்லாம் போட்டாங்க. அதுக்கு இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு, இன்னும் தேர்தல் அறிக்கையே வெளியில வரலைங்க. ஆனா பேச்சு மட்டும் இங்கேருந்து இது வரைக்கும் காது வரைக்கும் கிழியுது. நிதி மேலாண்மை பத்தி பேசினாரே, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கிள் ஒன்று வந்திருக்கு தெரியுமா, ஒவ்வொரு கட்சியும் கொடுத்த அந்த நலத்திட்டங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதுல சொல்லும் பொழுது சொல்றாங்க,
திமுகவுடைய நலத்திட்டங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு 57,000 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக கொடுத்த நலத்திட்டங்களுக்கு 73,000 கோடி செலவாகும்னு சொல்கிறாங்க. தாவேகா கொடுத்த திட்டங்களுக்கு 72,000 கோடி சொச்சம் செலவாகும், எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் சிந்திச்சு கொடுக்குறாங்க நலத்திட்டங்களை? யார் சும்மா அடிச்சு விடுறாங்க? மேடையாக ஏறி பாருங்க, விஜய் கேரண்டி கொடுக்குறாரு, விஜய் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு வெறும் வாயால், இந்த மோடி மாதிரி தான், மோடிக்கு கேரண்டி மாதிரி தான் அக்கா சொன்ன மாதிரி இந்த வெறும் வாயால் வடை சுடுறதை வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையை உண்மையிலேயே பாராட்டணுங்க. நான் மனசார சொல்கிறேன். நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையை நான் உட்காந்து முழுசாக படித்தேன். எல்லாருடைய தேர்தல் அறிக்கையும் முழுசாக படிச்சிருக்கேன். என் ஃபோனில் இருக்குது PDF, நான் வேணா காட்டுறேன். பல விஷயங்கள் உண்மையிலேயே நல்லா இருந்தது. எனக்கு ஒரு நல்ல நாவல் படிக்கிற மாதிரி இருந்தது. இந்த கதையெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது ஒரு கற்பனை உலகம் ஒன்று இருக்கும்ல, அதில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். தலைவர் வந்து அது என்னன்னு தெரியலங்க, தன்னலமற்ற, அது கரெக்டாக டேர்ம் சொல்லணும், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரி. அது என்னன்னு எனக்கு புரியலங்க. அது எப்படி ஒரு சர்வாதிகாரி தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியா இருக்க முடியும்? ஆனா கதையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்களும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்தது. அதை நம்ம ஏற்றுக்கணும். ஒரு அக்ரிகல்ச்சரல் சென்ட்ரிக் எக்கானமியை வந்து உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. கிளைமேட் ப்ரிசர்வேஷனை பற்றி, என்விரான்மெண்டல் ப்ரிசர்வேஷனை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் திடீர்னு அண்ணன் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு உதவாத விஷயங்கள்லாம் பேசுவார். இன்னைக்கு கூட பேசுகிறாரு பாருங்களேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசாங்கம் வாங்கின கடன்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம். என்னங்க அபத்தமாக இருக்குது? அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இங்கே கதாநாயகன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால எல்லாருக்கும் காமனாக சிம்பிளாக புரிகிற முறையில் இதை நான் விளக்கி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தேர்தல் அறிக்கையில் என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத சினிமா லாங்குவேஜ்லேயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா அக்காவும் சினிமாவை தான் மேற்கோள் காட்டினாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது பராசக்தி படம் மாதிரி, காலத்துக்கும் நின்று பேசும் கிளாசிக் ஃபிலிம். அது சிவாஜி நடிச்சாலும் சரி, சிவகார்த்திகேயன் நடிச்சாலும் சரி, எல்லா காலத்துக்கும் ஏற்ற படமாக இருக்கும். அன்னைக்கு பார்த்தவங்களும் ரசிப்பாங்க, இன்னைக்கு பார்த்தவங்களும் ரசிப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ரிலேட்டபிளா இருக்கும். கிளாஸுக்கும் பிடிக்கும், மாசுக்கும் பிடிக்கும். அதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது விசு படம் மாதிரி, விசேகர் படம் மாதிரி, பழைய காலத்து படம். அந்த காலத்துல சூப்பர் டூப்பர் ஹிட், நல்லா ஓடிடுச்சு. ஆனா இந்த காலத்துல அதை ரீரிலீஸ் பண்ணீங்கன்னா, அட போங்க பூமர் அங்கிள், எங்களுக்கு புதுசா பெருசா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையே வரல. ஆனா அவங்க மேடையில பேசின வாக்குறுதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் மாதிரி வரவே இல்லை. இல்ல, அதோட ஒரு படி மேல போய் சொல்லணும். ஒரு கிளாசிக் மசாலா ஃபிலிம், அதுல எல்லாமே இருக்கும். எல்லாரையும் என்டர்டெயின் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனா தியேட்டரை விட்டு வெளியில வந்தோன்னா உபயோகமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுல எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அக்கா சொல்ற மாதிரி அது ரிலீஸ் ஆகுமா இல்லையானே தெரியலங்க. அந்த ஹீரோவே வெளியில வரமாட்டேங்கிறாரு, அதுக்காக பேசவே மாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு படம் நாம் தமிழருடைய படம் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டுங்க. அவார்ட் வாங்கக்கூடிய ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னா அது நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கை தான். நல்லா இருக்கும். பல மேடைகளை கூப்பிட்டு அவார்ட்லாம் கொடுப்பாங்க. நல்லா பேசுறீங்க, வித்தியாசமாக சிந்திக்கிறீங்கன்னு. ஆனால் கமர்ஷியல் வேல்யூ கிடையாது, படம் ஓடாது. பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி அப்படின்னு அடுத்த தேர்தலில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நிலையான ஒருங்கிணைந்த எல்லோருக்குமான வளர்ச்சி நமக்கு வேணுமா, இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய கவர்ச்சி திட்டங்களை நம்பி நம்மளோட அடுத்த 5 வருஷத்தை இவங்க கிட்ட காவு கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறத சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் ஷர்மிளா அவர்களே. அடுத்து வர பேச்சாளர்கள் எல்லாருமே நம்ம எந்த படத்தை சொல்லலாம்னு நான் யோசிக்கிறத பார்த்தேன். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் திரு அனந்தஜித் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அக்காவுக்கு கோட் பண்ண நல்ல படம் ஒன்றும் கிடைக்கலையா? சிவகார்த்திகேயனோட பராசக்தி தான் கிடைச்சதா? பராசக்தி படம் அந்த காலத்தில் ஓடிடுச்சு, அதான் நாங்களும் சொல்கிறோம். அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த பராசக்தி ஓடிடுச்சு. இப்போ ஐயா ஸ்டாலின் காலத்தில் இருக்க பராசக்தி ஓடாது, 2 நாள் கூட ஓடலை, டெல்லிக்கு தான் போய் உட்காரணும். இன்னொன்று ஷர்மிளாக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். எப்பயுமே நீங்கள் யாராவது ஒரு கட்சிக்காரங்களை போயிட்டு நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவானா, இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவான். திமுகவின் உடன்பிறப்புகளை மட்டும் போயிட்டு நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணு பார்ப்போம், நீ ப்ரூவ் பண்ணு பார்ப்போம், நீ எப்பயாவது ப்ரூவ் பண்ணியிருக்கியான்னு கேட்பாங்க. அதுதான் விஞ்ஞான ஊழல். 27,000 சர்க்கரை மூட்டைகள் இருந்த சர்க்கரை எறும்பு தின்று விட்டது. 27,000 சர்க்கரை மூட்டைகளை கரையான் அரித்து விட்டது. 3 கோடி ரூபாயை கூவத்தில் போட்டா முதலை தின்னு விட்டது.
இதுதான்ப்பா, கேட்டுக்கங்கப்பா. பராசக்தி படம் இன்னும் ஓடுதுன்னா இப்படிதான். யாரோ 4 பேர் வீட்டில் டிவிடி போட்டு ஓட்டலாம். தியேட்டர்ல வாய்ப்பே இல்லைக்கா. என்னைக்கு வந்தாலும் ஜனநாயகன் வர்றதுக்காக ஒட்டுமொத்த கூட்டமும் காத்திருக்கு. எவ்வளவு தடுத்தாலும் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சும்மா பூச்சி காட்ட முடியும். 1000 கரங்கள் மறைத்தாலும் மறைவதில்லை நாங்கள். இன்னொன்று சொன்னாங்க, சரவணன் என்ன சொன்னார், அவர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர் ஸ்டார் ஆஃப் அறிக்கைகள். இந்த ஸ்டார் எல்லாம் சன் இருக்கும்போது தெரியாது. இவங்க சொல்ற அறிக்கை சன் வச்சிருக்கவங்களுக்கே தெரியாது. அறிக்கை கொடுப்பாங்க, ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டு அது எப்படி நிறைவேற்றாம போலாம்? நான் கேட்குறேன், ரெண்டு வாக்குறுதி மட்டும் சொல்லுங்க. நீட்டு சரி, அதுக்கு 1000 கதை சொல்லுவாங்க. 7.5% இடஒதுக்கீடு எடப்பாடி ஐயா கொடுத்தார். அதை 10% இடஒதுக்கீடாக மாற்றுவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்கு எந்த கவர்னர் ஒப்புதலும் தேவையில்லை, எந்த ஒன்றிய அரசு ஒப்புதலும் தேவையில்லை. அப்படியே 7.5% இடஒதுக்கீடை 10% மாற்றிடலாம். அதை பண்ணுறதுக்கு ஏன் 5 வருஷமாக மனசு வரல? காரணம் சொல்லிட்டுமா? அந்த 2.5% இடஒதுக்கீடில் வருஷத்துக்கு ஒரு 136 அரசு பள்ளி மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த 136 சொச்சம் பேரும் அரசு பள்ளியிலேருந்து போயிட்டா தனியார் பள்ளியிலேருந்து வர்றவங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சிடும்ல. அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு போக மாட்டாங்கல்ல. அப்போ அந்த 136 பேரும் அரசு பள்ளியிலேருந்து வர்றதை தடுக்கிறதுக்காக தான் அந்த 2.5% இடஒதுக்கீடை ஏற்றலைன்னு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். பதில் சொல்ல முடியுமா? இப்போ ஒன்று சொல்லியிருக்காரு அண்ணா உதயநிதி, அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து இதே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் அப்போ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு ஏசி போடுவேன். ஐயா 5 வருஷம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் தானே ஐயா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, மாற்றுத்திறனாளி ஒருத்தர் மேட்ச் ஆடாமல் கப்பு வாங்கி வந்தார். அதுவும் 2 கப்பு. அந்த கப்பை ஷோகேஸ் வாங்கி வச்சு அதுக்கு வேலை கொடுக்கலாம் பார்த்தார். கொடுமையே, மேட்ச் நடந்தது பாகிஸ்தானு, அவருக்கு பாஸ்போர்ட்டே இல்லை, அவர் மேட்சே ஆடல. இவ்வளவுதான். இவ்வளோ மட்டும் சொன்னால் போதும், நம்ம அறிக்கைக்கு வந்துடும். அக்கா டக்குன்னு பெல் அடிச்சிடுவாங்க. தாவேக்கு அறிக்கை வரல, நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. 23ஆம் தேதி சாயங்காலத்துக்கு முன்னாடி வந்தால் போதும், மக்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஒரு இளைஞனின் வாழ்க்கையை அப்படியே உங்களுக்கு கண்ணு எதிர்க்க ஒரு பிக்சரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். முதல்ல நமக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? போதை கலாச்சாரம். போதையில் இளைஞனும் பாதிக்கிறான், அவன் வாழ்க்கையும் பாதிக்குது. அந்த போதையால் நம்ம மாநிலம், பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் பாதிக்குது. இந்த போதையை தடுக்கிறதுக்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? இன்னும் நீங்கள் 20,000 பேரை போலீஸ் எடுத்தாலும் நார்கோட்டிக்ஸில் போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. கம்யூனிட்டி போலீசிங். என் பக்கத்தில் ஒருத்தன் ட்ரக் யூஸ் பண்ணுறான்னா சொல்கிற துணிவு எனக்கு இருக்கணும். அதை நான் போய் சொல்கிறதுக்கு ஒரு அவென்யூ இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு பையன் யூஸ் பண்ணுறான்னு டவுட் இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு ரகசியமாக சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அதை தேடி அவனை பிடிச்சி சரி பண்ணுறதுக்கு நமக்கு வழி இருக்கணும். அவனுக்கு யார் அதை கொடுத்தான்னு தெரிஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும். இதுதான் கம்யூனிட்டி போலீசிங். 2வது, இந்த போதை எங்கே ரொம்ப அதிகமாக சுற்றுது? பள்ளி கல்லூரிகளில். அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல இது தப்புன்னு ஒரு குழந்தை அது கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய தடுக்கிறதுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கா? எல்லா பள்ளியிலும் எல்லா கல்லூரியிலும் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் இருக்கும். அந்த கிளப்பில் பேசுவாங்க, பழகுவாங்க. ஒருத்தன் திசை திரும்பினா கூட இருக்கிற பசங்களுக்கு தெரியும். அதை டீச்சர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த கிளப்ஸை போலீஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. இதை விட ஒரு ஈஸியான ரூட் என்னவா இருக்க முடியும்? இவங்க நம்ம பள்ளி கல்லூரிகளில் இருந்த எலெக்ஷன் பேட்டர்ன், யூனியன் எலெக்ஷன் பேட்டர்னையே கெடுத்தவங்க. மாணவர்கள் அரசியல் பேசிடக்கூடாதுன்னு கெடுத்து இன்னைக்கு நம்மளை அரசியல் வயப்படலன்னு ஒரு குற்றமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதை எப்படி செய்வாங்க? இந்த ஒரு விஷயத்தை செய்யவா திராணியில் இந்த அரசுக்கு? வேலை வாய்ப்பு, டிஎன்பிஎஸ்சி வேலை வாய்ப்பு, யூபிஎஸ்சி வேலை வாய்ப்பில் பாதிக்கப்பட்டவன் நானே சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஆக்ட், டிஎன் ரேட்டா, தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். 365 நாளுக்குள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வேலை வரும். வேலை வரலன்னா என்ன பிரச்சனை தீர்க்கப்படும், அதுக்கு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணும். 366வது நாள் போச்சுன்னா அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியும். எந்த கேலண்டராக இருந்தாலும் ஷெட்யூல் இருந்தாலும் 365 நாளைக்குள்ளே முடியணும். இது ஒரு ஆக்ட் போடுறதுக்கு எதுக்குங்க இத்தனை வருஷம்? ஏங்க இதை யோசிக்கவே இல்லை? அது ஏன் யோசிக்கலைன்னா, அப்படி யோசிக்காமல் இருந்தால் தானே நம்ம கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் பண்ண முடியும், 888 கோடி ஊழல் பண்ண முடியும். அதனால் அதை பண்ணாமல் வச்சுருக்காங்க. ப்ரைவேட்டில் ஜாப் போகணுமா? இன்டர்ன்ஷிப். வருஷத்துக்கு 5 லட்சம் பேருக்கு இன்டர்ன்ஷிப். 29 வயசுக்கு மேலேயும் வேலை கிடைக்கலையா? ஸ்டைஃபண்ட். அந்த ஸ்டைஃபண்ட் கெடுக்கிற ஸ்டைஃபண்ட் இல்லை. வீட்டில் ஒரு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும்னா 29 வயசுக்கு மேலே இருக்க ஒருத்தன் எப்படி யோசிப்பான்? அம்மா கிட்ட காசு கேட்க, அப்பா கிட்ட காசு கேட்க. அவன் பேக்கெட்டில் ஒரு அண்ணன் வந்து 4000 ரூபா வச்சு யாரையும் கேட்காத நீ எக்ஸாம் அப்ளை பண்ணுன்றது வாழ்க்கை ஃபுல்லாக கொடுக்குற பிச்சை இல்லை, அவன் வேலைக்கு போகிற வரைக்கும் கொடுக்குற ஊக்கம். மீன் பிடிக்க தெரியாதவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம், முயற்சி பண்ணுறவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், மீன் பிடிக்க முடியாதவனுக்கு மீன் கொடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிதி நெருக்கடியில் மக்களுக்கு போதுமான நிதி சோர்ஸ் இல்லைங்க, வருமானத்தை தேட வழி இல்லை. அதற்காக கொடுக்கப்படுறது தான் அந்த 2500 ரூபா உரிமை தொகை. அது காலம் ஃபுல்லாக இருக்காது. அதை தாண்டி சம்பாதிச்சுக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் போது இது நிற்கும்.
அதைத்தான் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். தகுதி வாய்ந்தவர்களை உருவாக்குவோம், அவங்க தகுதி பெறும்போது அதை நிறுத்துவோம். 75% எம் மாநில மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறவனுக்கு 22.5% SGSTல உங்களுக்கு டிஸ்கவுண்ட், 5% EBல உங்க பில்லில் டிஸ்கவுண்ட். கொடுக்கலன்னா அடிப்பேன்னு சொல்றது நெகட்டிவ் மோட்டிவேஷன், கொடுத்தினா உனக்கு நான் ப்ரொமோஷன் தரேன்னு சொல்றது பாசிட்டிவ் மோட்டிவேஷன். இதை விட ஒரு மக்கள் தலைவன் மக்கள் மேல அக்கறை எப்படி யோசிப்பான்? நான் ஒரே ஒரு இளைஞன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள்னு எல்லாருக்குமான திட்டம் தயாராக இருக்குது. இது மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லலாம். இது மாதிரி நாங்களும் ஒன்று வச்சுருக்கோம், சரவணன் நடத்தும்னு சொல்லுவார். செய்ய மாட்டீங்களே, அதுதான் கேள்வி. சொன்னீங்களே, எதையாவது செஞ்சீங்களான்னு கேட்குறோம். நாங்கள் சொல்கிறத செய்வோம், செய்யலைன்னா திரும்ப சொல்ல வரமாட்டோன்ற வாக்குறுதியோடு நிறைவேறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சகோதரர் அனந்தஜித் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் கார்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளரை போட்டி போடுறேன். அங்கே நான் பரப்புரைக்கு போனேன். பரப்புரைக்கு போனப்போ நான் பார்த்த வீடு இது. இது வீடுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க, குடிசைன்னு கூட சொல்ல முடியாது. 2 பக்கம் சுவர், மேலே கூரை. இந்த கிராமத்து பயிர் வந்து சிறுதலை காடு அப்படிங்கிற மீனவ கிராமம். இந்த வீட்டில் ஐயா எடப்பாடி கொடுக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி, இல்லை ஐயா ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய சலவை எந்திரம், இதெல்லாம் எங்கே வைப்பீங்க? இந்த ஒரு வீடு இல்லை, இது போல தமிழ்நாட்டில் 23 லட்சம் குடும்பங்கள் இன்னும் குடிசை வீட்டில் வாழுது. தொகுதி முழுமைக்கும், வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் போய் பார்த்ததில் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு, 6 மாதமாக தண்ணி வரலங்கிறாங்க. இப்போ தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லை, சாலை பிரச்சனை இருக்குது, போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, மருத்துவமனை வசதி இல்லை. இது போன்று எல்லா தொகுதியிலையும் அடிப்படை சிக்கலுக்கு மக்கள் அல்லாடுறாங்க. எப்போ? 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியில். அப்போ அதை பூர்த்தி செஞ்சு தர்றதுக்கு எந்த திட்டமும் இல்லை. பேசுகிறப்ப சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் எப்படி சாத்தியம் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அவங்க ஆதரிக்கக்கூடிய திமுகவோட கூட்டணிக்குள்ள கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது. அவங்க ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை அடைவோங்கிறாங்க. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னா பாட்டாளிகள் வந்து அதிகாரத்தை வந்து அடையிற நிலை. அதே போல் நாம் தமிழர் கட்சி வைக்கிறது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்னா தமிழ்நாட்டில் காமராசர் கொடுத்த ஆட்சி வடிவம், சிங்கப்பூரில் லீ குவான் யூ கொடுத்த ஆட்சி வடிவம், மக்களுக்காக கராராக உத்தரவை பிறப்பிக்கிறது. இந்த இடத்துல குப்பை போடக்கூடாது, போட்டால் வந்து தண்டனைங்கிறது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதில் திமுக அதிமுகவுக்கு வந்து அவங்க சமூக நீதியும் பேசுவாங்க, ஆனால் இயற்கை நீதியை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஆறுகளை காப்பாற்ற மாட்டாங்க, ஏரிகளை காப்பாற்ற மாட்டாங்க, குளங்களை காப்பாற்ற மாட்டாங்க, மலைகளை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் வைக்கிறது தற்சார்பு பசுமை பொருளாதாரம். இந்த பொருளாதார கொள்கையை யார் வச்சான்னா காந்திய பொருளாதார மேதை ஐயா சேசி குமாரப்பா வச்சாங்க. அதைத்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் முன்மொழிவோம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் தொழிற்சாலை அமைப்போம், ஆனால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, மண்ணை கெடுக்காத, சுற்றுச்சூழலை பாழ்படுத்தாத தொழிற்சாலைகளை அமைப்போம். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி வேளாண்மையை மையப்படுத்தி நாங்கள் வந்து பொருளாதாரத்தை கட்டுவோம். ஆடு மாடு வளர்ப்பை நிறுவனப்படுத்தி சந்தைப்படுத்தி அதில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணி நாங்கள் பொருளாதாரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியில் ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை மருத்துவம் தொடங்கி அறுவை சிகிச்சை வரைக்கும் இலவசங்கிறோம். தண்ணீரை விற்பனைக்கு நாங்கள் ஒருபோதும் வைக்க மாட்டோம், இலவசமாக தருவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாடு எப்படி இருக்கணுமோ, அந்த ஆட்சி எப்படி இருக்கணுமோ, அது எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். பாஜக வாக்குறுதி கொடுத்ததா அம்மா சொன்னாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம் அப்படின்னு பாஜக சொல்லிச்சு. ஆனால் அவங்க பெற்றுத்தரலை. அதே போல் திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆண்டு ஒன்றுக்கு 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம்னாங்க. ஆனால் அவங்களும் பெற்று தரல. அந்த பக்கம் பாஜக பொறுத்த வரைக்கும் நாங்கள் விவசாயிகளோட குறைந்தபட்ச அந்த ஆதார விலையை உறுதிப்படுத்துவோம், விவசாயிகள் லாபத்தை 2 மடங்காக உயர்த்துவோம் அப்படின்னு பாஜக வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. திமுக ஒன்றும் சளைச்சதில்லை. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தால் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விவசாய நிலங்களை ஒருபோதும் எடுக்க மாட்டோம்னாங்க. ஆனால் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் வேதாரண்யம் தொகுதிக்குள்ள வாய்மேடுங்கிற பகுதி, திருவாரூர் மாவட்டத்தில் பெருக வாழ்ந்தாங்கிற பகுதி போன்ற பகுதியில் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக, விவசாயிகளின் ஒப்புதலுக்கு மாறாக இதே பரந்தூரில் மேல்மாவில் பல இடங்களில் விவசாய நிலம் பறிக்கப்படுகிறது. அப்போ பேசுகிறப்ப திமுக அதிமுக பேசுகிறப்ப இனிமையாக இருக்கும், காதில் வந்து அப்படியே தேனை ஊற்றுவாங்க அண்ணன் சொல்கிறது போல்.
ஆனால் முழுக்க முழுக்க கசப்பான வார்த்தை தான். அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அதை படிக்கிறப்ப நாவல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த திராவிட கண்ணாடியை திமுக கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கருத்து பட்டகம் தெரியும். திமுக அதிமுகவுக்கு பேசுவதற்கு என்ன தாரிமையும் இருக்குன்னு கேட்குறேன். இவ்வளவு ஆண்டுகளாக இந்த நிலத்தாண்டு இந்த மண்ணாண்டு கெடுத்தது நீங்கள் தானே. இப்போ நம்ம இலவசம் தர்றாங்கன்னு பேசுகிறோம். எப்போ ஆட்சிக்கு வந்து, ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முடிய திமுக அதிமுக இலவசம் தருது. அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க. தாவே கவலை முடியலை, ஒரு தமரா செட்டு அவங்களும். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு வேட்பாளர் 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உச்சவரம்பு 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். யாராக இருந்தாலும், ஐயா ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ யாராக இருந்தாலும். ஆனால் இங்கே திமுக அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 25 கோடி, உச்சபட்சமாக 50 கோடி. அப்போ என்ன 25 கோடி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கா? ரொம்ப குறைச்சா சொல்கிறேன் நான். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? 50 கோடி 40 லட்சத்துக்கு உட்பட்டு ஒருத்தர் செலவு பண்ணுறது கிடையாது. அவ்வளவு பணக்காரனா தமிழ்நாடு? தமிழ்நாடு பணக்கார வளர்ந்துட்டோம் போலயே. தமிழ்நாடு பணக்கார மாநிலம் இல்லை, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள். மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, மக்கள் கடன் இருக்கு, கஜானாவும் வந்து காலியாகிற சூழல் இருக்கு. ஆனால் வாக்கு 2000 ரூபா 4000 தரதுக்கு காசு இருந்து வருது. இடைத்தேர்தலாம் 50 கோடி விளையாடுது இல்லை. திமுக அதிமுக வந்தால் எந்த மாற்றம் சாத்தியப்படாது, பழைய கதை தான். அப்போ ஒரு மாற்று உருவாகணும்னா பெருந்தலைவர் காமராசரோட 9 ஆண்டுகள் ஆட்சியை வந்து கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணையினர், காலம் ஒரு முறை கடைசியாக கருணை விட்டுருக்கின்றார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைய வைக்கிறோம். ஒரு ஆட்சி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் விருப்ப வச்சுட்டு, விருப்ப ஒதுக்கி வச்சுட்டு, திமுக சார்பு, அதிமுக சார்பு, பாஜக சார்பு, தாவேக சார்பு அதை ஒதுக்கி வச்சுட்டு திறந்த மனதோடு நாம் தமிழர் கட்சி சாத்தியமான்ற கேள்வியை நிறைய பேர் எழுப்புறாங்கல்ல. நீங்க 5 தலைநகரம்ன்றீங்க, வாங்கின கடனை திருப்பி கட்ட மாட்டேன்றீங்க, ஜிஎஸ்டி வரி கொடுக்க மாட்டேன்றீங்க. அதாவது நான் சொல்றேன், அம்மா சொன்னாங்க 5 தலைநகர் சாத்தியம் இல்லைன்னாங்க. அவங்க தலைவர் எம்ஜிஆர் திருச்சி தலைநகராக்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்றோம்னா, தலைநகரத்திலே வேலை வாய்ப்பு, தலைநகரத்திலே கல்வி எல்லாம் இங்கே தான் கிடைக்கும்னா நகரங்கள் பெருகி கொண்டே வருது, நகரங்கள் வீங்குது. அப்போ இங்கே வந்து நகரமயமாக்கல் ஆகுது, எல்லாருமே இங்கே வந்து குவிகிறாங்க. கிராமங்களில் கல்வியை, வேலைவாய்ப்பை, மருத்துவத்தை கொடுத்துட்டா இந்த நகரங்கள் வீங்காதுங்கிறதுனால நாங்கள் தலைநகரத்தை வந்து பரவலாக்குவோம், 5 தலைநகராக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இங்கே ஒத்துழையாமை இயக்கம் சாத்தியப்பட்டுச்சுல, வரிகுடா இயக்கம் சாத்தியப்பட்டுச்சுல்ல, அதே போல் ஜனநாயக போர் முறை நாங்கள் சண்டை செய்கிறோம், ஒரு அரசாக இருந்து சண்டை செய்கிறோம். ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காருல, நாங்கள் வரி கட்ட மாட்டோம்னு. அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறக்கிறது இல்லை, தேவையில் தான் பிறக்குது. நாம் தமிழர் கட்சியும் தேவை, நாம் தமிழர் கட்சி ஆட்சி முறையும் தேவை. இந்த நிலத்தையும் மண்ணையும் மக்களையும் காக்க ஒரு நல்ல ஆட்சியாளன் தேவை. அந்த ஆட்சியாளன் அண்ணன் சீமான் தான். அண்ணன் சீமான் கையில் தமிழ்நாடு வர்றப்படுறப்ப அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாமல் நான் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுறேன்னு ஐயா ஜீவா சொன்னாங்க. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி அப்படின்னு பாவிந்த பாரதாசம் பண்ணார். அந்த முழக்கங்கள் செயல் வடிவம் பெறணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும், அண்ணன் சீமான் அதிகாரத்தில் வரணும். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்பிக்கை இருக்குது. அதனால் களத்தில் உறுதியோடு நிற்கிறோம், நேர்மையோடு நிற்கிறோம், உண்மையோடு நிற்கிறோம். உறுதியாக வெல்வோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி அண்ணன் கார்த்தி அவர்களே. வேதாரண்யத்தில் வேட்பாளராக நிற்கக்கூடிய அண்ணன் கார்த்தி அவர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிர்மலா பெரியசாமி அவர்களை அன்போடு இன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த டிவியை பற்றியே பேசிகிட்டு இருக்குது. அந்த டிவியை கொடுத்துட்டு பின்னாலேயே கேபிள் டிவி ஒன்று உள்ளே நுழைந்தது, நினைவு இருக்கா? எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் 100 ரூபாய் 200 ரூபாய் என்று மிகப்பெரிய அளவில் வசூலிக்கப்பட்டது. அப்படி இந்த 8000 ரூபாய் கொடுப்பதிலுமே என்ன இருக்கிறதோ உள்குத்து என்று உண்மையிலேயே பயமாக இருக்கிறது. ஒரு டிவியை கொடுத்துட்டே பின்னாடி கேபிள் டிவிக்கு உள்ள விட்டவங்க நாளைக்கு இந்த 8000 ரூபாயில என்ன இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க அதன் தலைமை குடும்பத்துக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். நமக்கெல்லாம் தெரியாதா? எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி விக்னேஷ் சொன்னார், அம்மாவை தலைவியாக கொண்ட கட்சி. நீங்க எப்படி அம்மாவை மறந்தீங்க? அம்மாவை மறக்கல தம்பி, அம்மாவை நாங்க மறக்கல. நாங்கள் எங்கள் அளவில் பேசிக்கொண்டிருந்தோம். எங்கள் அளவில் இங்கே இருக்கக்கூடிய, அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சகோதரிகளையும் இங்கே இருக்கக்கூடிய இதில் நிற்கக்கூடிய சகோதரிகளை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தோம். அம்மாவை எப்படி மறக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
அம்மாவை நாங்கள் மறந்தாலும் நீங்கள் யாரும் மறப்பதாக இல்லை. அம்மாவை மறக்கவும் முடியாது. ஒரு யுகத்துக்கான தலைவி. இன்னும் ஒரு யுகமானாலும் எங்கள் அம்மாவின் திட்டங்களும் எங்கள் அம்மாவின் புகழும் இந்த தமிழ்நாட்டில் நீடித்து நிலைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சட்டம் ஒழுங்கை பற்றி நினைக்கும் பொழுது அம்மாவின் நினைவு யாருக்கும் வராமல் இருக்காது என்பது உண்மைதான். ஆனால் அங்கே அம்மாவுக்கு பின் 4.25 வருடம் ஆட்சி செய்தாரே அந்த எளிய பாமர தமிழன், கிராமத்து விவசாயி, உண்மையான பச்சை தமிழன் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை பற்றியும் நீங்கள் நினைக்காமல் இருக்க முடியாது. எவ்வளவு அமைதியா இருந்தீங்க எல்லாரும் நினைச்சு பாருங்க. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை, நீங்க எப்படி பேச முடியுது? டாக்டர் ஷர்மிளா, உண்மையிலேயே கேட்கிறேன், ஒரு பெண்ணாக உங்களால் எப்படி இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களும் எல்லாரும் பெற்றவர்கள் தானே. எப்படி இருக்கிறது? எப்படி, என்ன தைரியம் அது? அண்ணா யூனிவர்சிட்டியில, இவ்வளவு ஒரு பாப்புலர் யூனிவர்சிட்டியில, உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. கேட்டா அவ ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்தா. பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலேயே குற்றத்தை திருப்புவது. கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு கற்பழித்தார்கள். நல்ல வேளை கொலை பண்ணல, அந்த பொண்ணு தப்பிச்சுக்குச்சு. ஆனா 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு. கேட்டா அவளும் அந்த நேரத்துல அங்கேயே இருந்தா. ஆண் நண்பரோட ஏன் பேசிட்டு இருந்தா? அப்புறம் இப்ப விளாத்தி குளத்தில் நடந்தது. ஆறானத்தம் இங்க அரக்கோணத்துக்கு பக்கத்துல 8 வயசு குழந்தைங்க வீட்டுல இருந்து வெளியில ரோடுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த குழந்தை சொல்லிச்சா, அதை போய் பார்த்துட்டு வந்த ஒரு தோழி சொன்னாங்க, அந்த வர்றப்ப சொல்லுதான் அந்த குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட, அங்க போகாத, அங்க பேட் டச் பண்ற அங்கிள் இருக்காங்க, அங்க போகாதேன்னு அழுதுகிட்டே சொல்றதான். இதெல்லாம் அதை பார்த்து விட்டு எங்களுக்கு எல்லாம் அப்படியே மனசு குமரி போயிருச்சுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு பேசக்கூட முடியல, அவ்வளவு ஒரு ஆற்றாமையாக இருக்கிறது. விளாத்தி குளத்தில் 17 வயதான குழந்தை அப்பாவிடம் கேட்பாளாம், நான் மெரைன் இன்ஜினியர் ஆகணும்ப்பா, எனக்கு காசு கட்டுவியா, நான் படிப்பேன், நான் நல்லா படிக்குமா. எவ்வளவு கனவுகளோடு அந்த குழந்தையை வளர்த்திருப்பார்கள். இப்ப வந்து சொல்லலாம் திமுக காரங்க, இதற்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? இது வந்து திமுகவுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆட்சி நிர்வாகம், உங்களுக்கு சட்டம் ஒழுங்கை சரியா வச்சிருக்கணும். சட்டம் ஒழுங்கை சரியாக வைத்திருக்க வேண்டியது யார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தம்பி சொன்னார், தம்பி இடும்பாவனம் கார்த்தி என்ன சொன்னாங்கன்னா, வீடு அவ்வளவு மோசமான நிலையில வீடு இருந்தது. தம்பி, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் அப்ப நாங்க ஒரு அருமையான திட்டத்தை, அம்மா இல்லம், அம்மா வீடு கட்டி கொடுக்கும் ஒரு அருமையான திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் அப்ப நீங்க ஃப்ரிட்ஜ் குடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்பீங்க. வீடு கட்டி அப்புறம் அதுல ஃப்ரிட்ஜ் முதல்ல கொடுப்போம். எல்லாம் சொன்னாங்க, முதல்ல குடுக்குற ஃப்ரிட்ஜ் தான் எங்க வைக்கிறதுன்னு கேக்குறாரு அண்ணன். அதை வெச்சுக்கலாம், அங்கேயே ஒரு இடம் பண்ணி அதுக்கு ஒரு இது, அதுவும் வந்து நாங்களே சொல்லிடுவாங்க. அண்ணன் OSM கிட்ட கேளுங்க, அவங்க வந்து கரெக்டா அதெல்லாம் எங்கள் கழக நிர்வாகிகள் விட்டுட்டு ஓட மாட்டாங்க, கூட இருப்பாங்க. அந்த வீடுகள் அத்துணை பேருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்பது எங்கள் அறிக்கையில், எங்கள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கிறது என்று 5 வருடங்களில், அவசரப்படாதீங்க, 5 வருடங்களில் வந்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இப்படி அங்கே ஒன்று இங்கே ஒன்றா? ஒருவேளை அண்ணன் OSM சொல்லி இருக்கலாம், இப்படி இருக்கிறது எங்கள் பகுதியில், இதையெல்லாம் மாற்றி தர வேண்டும் என்று. நிச்சயமாக இந்த முறை இன்னும் 1 மாதம் கூட இல்ல, அதிமுக 1 மாதம் இருக்கு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன், எங்கள் அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் அடுத்த 5 வருடங்களில் தமிழகம் தன்னிறைவடையும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அழகா இருந்தார், ஆமா. ஆனா அவர் அழகு மட்டுமல்ல, வெறும் திரைப்புகழ் மட்டுமல்ல, அவர் மக்களை நினைத்தார், வள்ளல் தன்மையோடு இருந்தார். தான் சம்பாதித்ததை எல்லாம் மக்களுக்காக வாரி வாரி வழங்கினார். 36 ஆண்டுகள் தொடர்ந்து அரசியல் இயக்கத்தில் பயணம் செய்தார். தம்பி அனந்தஜித், ஆமா, தெரிந்து கொள்ளுங்கள். அடிப்படையை இதுவரை இந்த 2 வருடங்களிலாவது நீங்கள் ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கணும். படிச்சவங்களுக்கு, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு, பரவாயில்லையே இந்த கட்சி பரவாயில்லையே, இந்த தலைவர் பரவாயில்லையேங்கிற ஒரு எண்ணத்தை, நம்பிக்கையை நீங்கள் விதைத்திருக்க வேண்டும். அந்த விதத்துல நாம் தமிழர் அளவுக்கு நீங்க இல்லையே. அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் போய் பேசுறாங்க, அவர்களால் எடுத்து அவர்கள் தலைவர் அதற்காக பேசுகிறார் எங்கள் அண்ணன். ஆனாலும் அவர் போகும் போக்கு இப்போதைக்கு ஊர் போய் சேராது. தம்பி, நீங்கள் வேதாரண்யத்தில் MLA ஆக வேண்டும் என்று எங்கள் அண்ணன் OSM மீறி நான் நினைத்தால் கூட அது நடப்பதற்கு இப்போது வரைக்கும் உங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறதான். நியர் ஃபியூச்சர்ல இப்போதைக்கு சான்ஸே இல்லைங்கிறதா நம்மளுக்கு தெரியுது. நிச்சயமாக இந்த தேர்தலோடு
உங்கள் மீது ஆணையாக சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் தோற்று போவார். நிச்சயமா நடக்கும். 2 தொகுதிகளிலும். மேம், அதுக்காக தான் ஒரு தொகுதியை பாமக கூட்டு கொடுத்துருக்கீங்க. அது வேற. அது எங்களுடைய கூட்டணியில் 1000 நடக்கும். இதை ஏன் விட்டு கொடுத்தீங்க? இவங்களுக்கு ஏன் இவங்களை கொடுக்கல? இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. யாருக்கும் அதிகாரம் இல்ல. இன்னும் எடுத்த ஸ்டிக்கர் அரசாங்கம் சொல்லிட்டது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸ்டிக்கர் அரசாங்கம்னு நாங்க சும்மா சொல்லல. அது சொன்னா இந்த காலை உணவு திட்டம்னு ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல, அந்த காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டிக்கப்படும். அது 2019-20லயே அண்ணன் எடப்பாடியாரின் அரசு அதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்த பொழுது அப்பதான் கொரோனா வந்தது. அதனால அந்த திட்டம் தள்ளி போச்சு. நிறைய பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பம்பு செட் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒவ்வொன்னே பேச போனா விவசாயிகளுக்கு கரும்பு கொள்முதல் நிலையங்கள் இல்லாம 30 லட்சம் டன் நெல் வீணா போகுது மழையில கொட்டி. இவ்வளவு அப்ப போய் பார்க்கறதுக்கும் எங்கடம் தான் ஓடினார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவேன் என்பது கனவில் கூட நினைக்க கூடாது. நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சாமானிய நாட நமது பிரச்சனைகளை பற்றி தெரிந்த புரிந்த நமக்காக ஆட்சி செய்யக்கூடிய அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி தான் வரும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். தமிழகத்தின் அத்துணை பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். அவ்வளவுதான். நன்றி. நன்றி மேடம் நிர்மலா பெரியசாமி அவர்களே. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சரவணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இந்த தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்னால் கொடுக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஆரம்பித்த இயக்கம் திராவிட இயக்கம் திமுக கழகம் 1952 அப்போது நீங்கள் எங்கள் கூட தான் இருந்தீங்க. கையை தூக்காதீங்க. பல குற்றச்சாட்டுகள். அதை விட அடுத்து முக்கியமாக இந்த நம்முடைய தேர்தல் அறிக்கை, சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை, இதில் இப்போ என்ன கேட்டீங்க ஒரே சார் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு உங்கள் மனதுக்கு பிடித்த விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாக செயற்கை நுண்ணறிவு 29வது இதாக தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் 3வது அனைத்து பட்டப்படிப்பு துறைகளிலும் AI குறித்த பாடப்பிரிவு இன்றியமையாததாக அமைக்கப்படும். இதன் வாயிலாக அடுத்த 3 ஆண்டுகளில் AI அறிந்த பட்டம் படித்த மாணவர்கள் 8 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருப்பார்கள். இதை ஏன் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக தோணுதுன்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க ஆரக்கிள் கம்பெனி 30,000 பேருக்கு மேலே எல்லாரையும் பிங்க் ஸ்லிப் கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வேலையெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துருச்சு. இன்றைக்கி எல்லா சிலிகான் வேலி, பெங்களூராக இருக்கட்டும் இல்லை கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே இது இன்றைக்கி ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இதை உணர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். அதனால் இப்படி ஒரு திட்டம் மாணவர்களுக்காக. அடுத்து என்ன சொல்கிறாங்க, என்ன குற்றச்சாட்டு? சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்றாங்க. அதே கேள்வி இப்போ நம்ம திருப்பி அதிமுகவை பார்த்து கேட்டோம் அப்படின்னா எங்கே போய் மூஞ்ச வச்சுப்பாங்கன்னு தெரியாது. 2016 செல்ஃபோனு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. கொடுத்தாங்களா? அவங்க யாருக்காவது வந்துச்சா செல்ஃபோனு? இல்லை. மானிய விலையில் ஸ்கூட்டினாங்க. எத்தனை பேர் வாங்கினாங்க நமக்கு தெரியாது. மானிய விலையில் ஸ்கூட்டி கிடையாது. பொது இடங்களில் வைஃபை கொடுக்குறேன்னாங்க. கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் அதை விட பியூட்டிஃபுல், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாளொன்றுக்கு 20 லிட்டர் மினரல் வாட்டர் அம்மா தண்ணீர் கொடுப்போம் அப்படின்னாங்க. கொடுத்தாங்களா? இல்லை. ஸோ இந்த பட்டியலை பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். அதை விட முக்கியமாக என்ன சொன்னாங்க, எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் காப்பி அடிச்சிட்டீங்க அப்படின்னாங்க. மகளிர் உரிமை தொகை 2021 தேர்தலில் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுக்கிறார். சகோதரி தான் பேட்டி எடுத்தாங்க. ஆமாம், 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாதுங்க. அதை எப்படிங்க முடியாதுங்க, நமக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லைங்க அப்படின்னாரு. யார் சொன்னா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யார் சொன்னா. இப்போ யார் காப்பி அடிச்சா? இதுக்கு பெரிய ஒரு இது உடனே என்ன பண்ணாரு, 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இப்போ யார் காப்பி? திமுகவை காப்பி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபேவரட் பஞ்சிங் பேக், சட்டம் ஒழுங்கு சரியில்லை சார். எப்போ கேட்டாலும்
நீங்கள் வந்து 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசியிருப்பார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு இதை கொடுக்குறாங்கன்னா, தட் இஸ் த ஈஸி அக்யூசேஷன் டு மேக். அதுக்கு நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம். பேப்பரில் ரோட்டு ஓரத்தில் ஒருத்தர் சறுக்கி உழுந்துட்டான் பைக்கில் போகும்போது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அறிக்கை விடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சவால் விடுகிறேன், கடந்த 5 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் இவர் இந்த கட்சியை சார்ந்தவர், இவர் செல்வாக்கு மிக்கவர், இவர் அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீசார் ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் யாரையாவது தப்பிக்க விட்டிருக்கிறார்கள் அப்படின்னா 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 சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ட்டு. ஆனா குற்றம் நடப்பதால சட்டம் ஒழுங்கு கெட்டுப்படவில்லை. குற்றம் நடக்குது அப்படின்னா அது சார் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எல்லாம் கேக்குறாங்களே, அதுல எல்லாம் திமுக சம்பந்தப்படலையா? கிருஷ்ணகிரி கேஸ்ல திமுக சம்பந்தப்படலையா? ஒரே நிமிஷம் எஸ் ஒரே நிமிஷம் சார். தப்பு செய்யக்கூடிய பொறுக்கி, பாலியல் பொறுக்கி எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் சேலஞ்ச் பண்ண திமுகவை சார்ந்தவர்களை யாராவது தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்களா? 3 மாணவிகள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்களா? 3 மாணவிகள் எரித்துக் கொல்லப்பட்டார்கள். அவங்களுக்கு விடுதலை கொடுத்தது யாரு? அதிமுக. அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில். அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்ன, இதை இவர்கள் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், எப்படி திசை திருப்புகிறார்கள் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை விட சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் விட பாஜக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பியூஷ் கோயல் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்னா நமக்கு தெரியாது. அவர் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் 124 ரவுடிகளை பாஜகவில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். நான் லிஸ்ட்டு கூட போட்டு வச்சிருக்கேன். லிஸ்ட்டை கூட கொடுக்க முடியும். அவர்கள் எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ரவுடிங்களை கட்சியில் சேர்த்து பொறுப்பு கொடுப்பாங்களா? அப்புறம் திமுக ஆட்சியை பார்த்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு வாங்கலாம். போதையை பற்றி பேசுகிறாங்க. பிரசாத்னு ஒருத்தர், அவர் என்னவா இருக்காரு? அதிமுக ஐடி விங்கில் முக்கியமாக இருக்காரு. என்ன வச்சிருந்தாரு அவரு? கஞ்சாலாம் இல்லைங்க, அதை விட பெரிய போதைப் பொருள் கோகைன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரை கட்சியில நீங்க இப்படிப்பட்டவர்களை கட்சியில வச்சுக்கொண்டு சார் ஜாஃபர் சாதிக்கு நீங்க தானே வச்சிருந்தீங்கன்னு கேக்குறேன். ஜாஃபர் சாதிக்கு நீங்க தானே வச்சிருந்தீங்க. நடவடிக்கை எடுத்தார்களா இல்லையா? நடவடிக்கை எடுக்கப்பட்டது தானே, அவங்களும் தானே எடுக்கிறாங்க. அப்போ எல்லா இதுலயும் ஒண்ணு தானே. அப்ப திமுகவை பத்தி மட்டும் ஏன் பேசுறீங்கன்னு தான் கேக்குறோம். எல்லா இதுலயும் அப்படிதானே இருக்கு. உங்க கட்சியில இருக்காங்கல்ல, அக்யூஸ்டுகள் இருக்காங்கல்ல, அக்யூஸ்டுங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு பதவி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல. அப்போ ஆனந்த் அஜித் அருமையா பேசினாரு. ரொம்ப பல கருத்துக்களை வந்து முன்வைத்தாரு. அவர்கிட்ட நமக்கு என்ன ஒரே சந்தேகம் இல்லை, ஒரு இது என்ன அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களை வந்து நம்ம வந்து ஹோம் செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுத வைக்கலாமே. அசோக் பல்லால்னு ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுறாங்களாம். அவர் யாருன்னா மணிப்பூர் கவர்னராம். மணிப்பூர் கவர்னர் வந்து தாவேகாவுக்கு இப்போ பாதுகாப்பு கொடுக்கணுமா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது அந்த லெட்டரே கிடையாதுங்க, அந்த லெட்டரே போயிங்க. அண்ணன் தம்பி அருமையாக பேசுகிறாரு. இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாமே, லெட்டர் எழுதுகிற வாய்ப்பை, இவருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கலாமே. ஒவ்வொரு முறையும் தாவேகா இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் பாஜக, MK ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். இதுதான் 2026 தேர்தல் களம். இதுல வெற்றி பெறப் போவது திமுக மட்டும்தான். அடுத்த முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நன்றி திரு சரவணன் அவர்களே, தேங்க்யூ. இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. லீகல் பொசிஷனை நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கணும். இந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்யலைன்னா நம்ம கேள்வி கேட்க முடியாது. யாரையும் செய்யாதவங்களுக்கு தண்டனை கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது. காவல்துறையில் போய் இதை இவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க அவர் டிவி தரேன்னு சொன்னார், இவர் ஃப்ரிட்ஜு தரேன்னு சொன்னார், நான் ஓட்டு போட்டேன், ஆனால் இவங்க செய்யலைன்னா நம்ம யாரையும் கேள்வி கேட்க முடியாது. இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது அவங்களுடைய விஷன், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய இந்த தமிழ்நாட்டை எந்த நோக்கத்தில் அவங்க கொண்டு போக நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட். அதிலிருந்து இவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது, நமக்கு தேவையான பிரச்சனைகளை இவங்க யோசிக்கிறாங்களா, நமக்கு தேவையான விஷயங்களை இவங்க கொடுக்குறாங்களா
அப்படின்னு அறிந்து கொள்வதற்கான ஒரு டாக்குமெண்ட்டே தவிர இது நீதிமன்றத்தில் நிற்காது என்றால் தேர்தல் அறிக்கையுடைய நோக்கம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் அறிக்கையுடைய நோக்கங்கிறது ஏப்ரல் 23 முடிஞ்சிடும். தேர்தல் அறிக்கையோட நோக்கம் என்ன? நம்ம கிட்ட சொல்றது நம்ம வாக்கை பெறுறது. ஏப்ரல் 23 அதோட நோக்கம் அவங்களுக்கு முடிஞ்சது. ஆனால் நம்முடைய நோக்கம் 5 ஆண்டுகளுக்கானது. அது நடந்தாதான் நமக்கு நிறைவேறும். அவங்களுடைய நோக்கம் அவங்க ஜெயிச்சாலே நிறைவேறிடும். ஆனால் நமக்கு எப்போ நிறைவேறும்? அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால் தான் நிறைவேறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தேர்தல் அறிக்கைகளை பார்த்து அலசி ஆராய்ந்து நமக்கான தேவை அதில் என்ன இருக்கிறது, நமக்கான தேவையை சொல்பவர்கள் 5 ஆண்டுகளில் செய்வார்களா அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து நாம் வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஏப்ரல் 23 தேதியை மறக்காதீங்க. ஊருக்கு போயிடாதீங்க. உங்கள் ஓட்டு எங்கே இருக்கோ அங்கே போய் இருந்துக்கங்க. கட்டாயம் வாக்களிங்க. எல்லாரும் வாக்களிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத மீண்டும் நினைவுபடுத்தி பங்கேற்று கருத்து தெரிவித்த 6 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றோம்.